சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டின் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ். அட்மிஷன்ஸ்க்கு வெப்சைட்டில் என்கொயரி செய்யவும். உங்களுக்கு முகப்பரு கருப்புள்ளிகள் பிரச்சனை இருக்கா? ஜியோர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கு மாண்பு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு அவர் எதிர்கட்சியாக இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு இருக்க அமைச்சர்கள்லாம் ஏற்கனவே பல முறை அமைச்சராக இருந்தவர். எனவே அந்த அரசு ஒன்று புதிய அரசு அல்ல, ஏற்கனவே நிர்வாகத்தை தெரிந்து கொண்டவர்கள் தான் இங்கு இருக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன முதல் கோணல் என்னன்னா, ஏற்கனவே கடந்த அரசு நியமித்திருந்த அதிகாரிகள் எல்லாம் வந்தவுடன் மாற்றிவிட்டார். இன்னைக்கு பார்க்கும்போது இங்கே நம்ம அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வெளியிருந்து வர்ற கொரோனா தொற்று உடையவர்களை சேர்க்குறாங்க. சேர்க்கறது என்னன்னா, 3 நாளைக்கு வச்சுட்டு 4 நாளைக்கு மாத்திரை கொடுத்து வெளியே நீ போய் வீட்டில் போய் தனிமையில் இருக்கிறேன். வீட்டில் இருக்க தனிமையில் இருக்கிறவங்களுக்கு வீடு போதுமானதாக இருக்குமா? எல்லாருக்குமே பாதுகாப்பாக இருக்கா? கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆம்புலன்ஸ் கிடைக்காம ஒரு சாதாரண சரக்கு ஏற்றிக்கிற ஒரு வண்டியில் கொண்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனுக்காக காத்திருந்து அங்கேயே உயிர் போச்சுன்னு இதெல்லாம் மன பதப்பதைக்கு. இதெல்லாம் இந்த ஆட்சியை பற்றி, என்னுடைய ஆட்சியை பற்றி குறை சொன்னவர்கள் நீங்கள் ஆட்சியில் இருக்காங்க. அப்போ எப்படிலாம் இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சும்மா தூள் குழப்ப வேணாமா? இப்போ தொற்று தீயன பரவி வருதுன்னு சொல்றாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆட்சி அமைவதற்கு முன்னால் 2 மாதத்துக்கு முன்னாடி சாதாரணமாக வச்சுட்டாங்க. அவங்க நடவடிக்கையின் காரணமாக தான் இப்போ இதை நாங்கள் சமாளிக்க முடியாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படிங்க அவங்க சொல்கிற அமைச்சர் சொல்கிறது? நான் என்னன்னா, 2 மாதத்துக்கு முன்னாலே வந்திருக்கணுமே. எத்தனை நாள் கழிச்சு வரணும்? 10 நாளில் வரணும், 15 நாளில் வரணும். அது என்ன 2 மாதம் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வருதுன்னா, கொரோனா கூட உங்களால் விருப்பப்பட்டு வருதுல்ல. இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை இந்த மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துருக்கு பத்திரிகையில் பார்க்குறோம். ஆனால் நாளுக்கு நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நோயாளியுடைய எண்ணிக்கை, கொரோனா தொற்று நோய் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு இருக்கும். என்ன காரணம் என்பதை நம்ம கண்டறியணும், அரசாங்கம் கண்டறியணும் என்பதை இந்த நேரத்தில் கேட்கிறேன். இன்னைக்கு இருக்க மாண்பு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு அவர் எதிர்கட்சியாக இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு இருக்க அமைச்சர்கள்லாம் ஏற்கனவே பல முறை அமைச்சராக இருந்தவர்கள். எனவே அந்த அரசு ஒன்று புதிய அரசு அல்ல, ஏற்கனவே நிர்வாகத்தை தெரிந்து கொண்டவர்கள் தான் இங்கு இருக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன முதல் கோணல் என்னன்னா, ஏற்கனவே கடந்த அரசு நியமித்திருந்த அதிகாரிகள் எல்லாம் வந்தவுடன் மாற்றிவிட்டார்கள். இது இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது. அவர்களுக்கு தெரியும் எதாவது கட்டுக்கோப்பாக 1.5 ஆண்டு காலமாக இங்கே இருக்க வருவாய்த்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அன்னைக்கு இருந்த ஹெல்த் செக்ரட்டரி அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த குழு அமைக்கப்பட்டது, மாவட்டங்களில் இருந்த நிர்வாகிகள்லாம் மாற்றப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்கு. 2வது, மதுரையை பொறுத்தளவு பல அதிகாரிகள் மாற்றப்பட்டது. அவங்கெல்லாம் ஏற்கனவே பணியாற்றி இருந்தவங்க. அவங்கள உடனே மாற்றணுன்ற எண்ணம் கிடையாது, மாற்றணும்னு அவசியம் கிடையாது. அவங்க மாற்றிருக்காங்க. இது முதல்ல தவறு. அதனால தான் இந்த கொரோனா தொற்று இருக்குது. இன்னொன்று என்னன்னா, இன்னைக்கு பார்க்கும்போது இங்கே நம்ம அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வெளியிருந்து வர்ற கொரோனா தொற்று உடையவர்களை சேர்க்குறாங்க. சேர்க்கறது என்னன்னா, 3 நாளைக்கு வச்சுட்டு 4 நாளைக்கு மாத்திரை கொடுத்து வெளியே நீ போய் வீட்டில் போய் தனிமையில் இருக்கிறேன். வீட்டில் இருக்க தனிமையில் இருக்கிறவங்களுக்கு வீடு போதுமானதாக இருக்குமா? எல்லாருக்குமே பாதுகாப்பாக இருக்கா? ஒரே குடும்பத்துக்குள்ளே எல்லாரும் வசிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அதிகமாக பரவுகின்ற இன்னைக்கு மருத்துவர்களால் கூறப்படுகிறது. அவர்களால் வெளிப்படையாக சொல்ல முடியல. எங்களால் எங்களுடைய நிலைமை அப்படியே அட்மிஷன் போட்டுட்டு 3 நாளே அனுப்பிச்சுடுறாங்க. இன்னொன்று என்ன, நம்ம முன்னாள் அமைச்சர் சொன்னது மாதிரி, தம்பி உதயகுமார் சொன்னது மாதிரி என்னன்னா, இந்த தடுப்பூசி போடுவதிலையும் சரி, கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளும் பாரபட்ச முறையில் நடக்கிறாங்க. இப்போவே இந்த அதிகாரிகளால் அரசு சொல்லி நடக்குதா இல்லை அதிகாரிகளாக பயந்து கொண்டு செய்கிறாங்கன்னு தெரியல. அனைத்து தரப்பு மக்களுக்கும் இன்னைக்கு அந்த கொரோனா தடுப்பு வசதியை செய்து தரும். இன்னைக்கு ஊசி போடுறதுல பாருங்க, தடுப்பூசி போடுறது கூட இளைஞர்கள் 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் அரசாங்கம் அறிவித்தது. அதில் கூட பாரபட்சம் கவனிக்கப்பட்டது. 2வது என்னன்னா, தனியார் மருத்துவமனைக்கு நிறைய கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் சும்மா கூட்டி கிடக்கு, அங்கே கொடுக்க மறுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒதுக்கீடு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களும் சரி, மாணவர்களும் சரி, அவங்க தான் இந்த 18 வயசுல 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வருமானம் இப்போ கிடையாது. பொருளாதார ரீதியாக அவங்கெல்லாம் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க. வீட்டில் யார் ரூபா கொடுப்பா? போய் 1250 ரூபா, 800 ரூபா, 950 ரூபா, 1100 ரூபா அப்படின்னு வெளியே ஊசி போட முடியுமா?
வெட்டியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உனக்கு அரசு இதில் போய் போடுப்பா அப்படின்றாங்க. ஆனால் இங்கே வந்தால் போட முடியும். குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்குறாங்க தடுப்பூசி. அதையும் இந்த அரசாங்கம் உன்னிப்பாக கவனிக்கும், மாவட்ட நிர்வாகம் கவனிக்கும். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுத்தளவு சிறந்த நிர்வாகி. அவர் ஏற்கனவே மாநகராட்சி ஆணையாளர் இருந்தவர், பணியாற்றியவர். அவருக்கு தெரியும் மாநகராட்சியை பொறுத்தளவுக்கு தெரியும், மாவட்ட தலைவருக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. நன்றாக நாங்கள் அவரோடு படையிருக்கு. நன்றாக உழைப்பவர். வெறும் உழைப்பு மட்டும் இந்த நேரத்தில் பயன்படாது. பொருளாதார நடவடிக்கை இன்றைக்கு இருக்க அரசு நிச்சயமாக அதிகமாக நிதியை மதுரைக்கு ஒதுக்கி சத்தான உணவு முதல்ல கொரோனா நோயாளிகள் கொடுக்கணும். அது அவங்களுக்கு சாப்பிட்டு திருப்தி பெற அளவுக்கு அந்த நோயாளிகளுக்கு அந்த சத்தான உணவு கிடைக்கணும். அது ஒன்று செய்யணும். நோயாளியை அட்மிட் பண்ணுறவங்க ஒரு 10 நாள் 15 நாள் 14 நாள் அட்மிஷனில் வைத்திருக்கணும். அதை விட்டுட்டு 3 நாளைக்கு வைத்துட்டு திரும்ப அனுப்புவது இதனாலும் தராது. உயிர் பழி அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரியும், கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆம்புலன்ஸ் கிடைக்காம ஒரு சாதாரண சரக்கு ஏற்றிக்கிற ஒரு வண்டியில் கொண்டு வந்து இங்கே ஆஸ்பத்திரியில் அட்மிஷனுக்காக காத்திருந்து அங்கேயே உயிர் போச்சுன்னு ஊடகங்களே பார்த்து இதெல்லாம் மன பதப்பதைக்கும். இதெல்லாம் இந்த ஆட்சியை பற்றி, என்னுடைய ஆட்சியை பற்றி குறை சொன்னவர்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. அப்போ எப்படிலாம் இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சும்மா தூள் குழப்ப வேணாமா? வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அரசாங்கம் செய்யணும். இதுதான் நாங்கள் மாண்பு முதலமைச்சர் எதிர்பார்க்கிறோம். மாண்பு முதலமைச்சர் நன்றாக வேலை பார்க்கிறார். அதை பற்றி உங்களுக்கு வேலை பார்ப்பதோடு குறையாது, அதுக்கான நிதியை திரட்டணும். மேலும் சும்மா மத்திய அரசு குற்றம் சொல்லிக்கிட்டு மாநில அரசு அதை தப்பிக்கன்னு நினைக்கக்கூடாது. மற்ற வழியில் போகாமல் மத்திய அரசோடு அணுகி இந்த கொரோனா நோயாளியை கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது. அனைத்து இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, மாவட்ட சார்பாக, இங்கே வந்திருக்க அனைவரும் சார்பாக இந்த நேரத்தில் கேட்கும். மாண்பு புரட்சித் தலைவர் இவருடைய வழியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் மக்கள் பணியாற்றும், மக்களுக்காக உழைக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்தார். மதுரை அரசு மருத்துவமனையில நோயால் பாதிக்கப்பட்டு அட்மிஷன் ஆகும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் படுக்கைக்காக காத்துக்கிட்டு இது என்ன பற்றாக்குறை. அதாவது இந்த கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட பகுதியில் பணியாற்றுகிற முன்கள பணியாளர் மருத்துவர்கள் இவரோட பற்றாக்குறை இருக்கு. அவங்க எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பாங்க? ஏறத்தால் பல மாதங்களாக உழைத்து கொண்டிருக்காங்க. பெட் இல்லை, அதனால காத்து கொண்டு இருக்காங்க. நோயாளியை காத்து கொண்டு இவங்க போய் கேட்கும்போது எரிச்சல் படுறாங்க. இதுக்கு அதிகமான மருத்துவர்களும் முன்கள பணியாளர்களும் செவிலியர்களும் நியமிக்கணும். பெட்டுகளை அதிகப்படுத்தணும். இன்னும் சொன்னால் 500 பெட்டு வசதி உருவாக்கியிருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கான மருத்துவர்கள் செவிலியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களா, எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க என்பதை இந்த அரசாங்கம் தெரிவிக்கும். இன்னொன்று, இந்த நேரத்தில் நம்ம மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர், பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் இருக்கார், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருந்தாங்க எங்களுடைய ஆட்சி காலத்தில். அப்போ இந்த மருத்துவர்களுக்கெல்லாம் 15 நாளைக்கு ஒரு பேர் ஓய்வு கொடுக்கணும். அப்போ நட்சத்திர ஹோட்டலில் போய் அவங்க தங்குவாங்க. அவங்களுக்கு அங்கே தங்கும்போது அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு அந்த ஏன்னா வீட்டுக்கு போக முடியாது, இங்கே பணியாற்றுறவங்க வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போக முடியாமல் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு அரசாங்கம் இந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து. மதுரையில் இருக்கிற நட்சத்திர ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் தான் இருந்தாங்க, செவிலியருக்கு ஒதுக்கி கொடுக்கப்படும். ஆனால் இந்த அரசாங்கம் அந்த மாதிரி செஞ்சுருக்கா? இதனால என்னன்னா நோயாளி மீது எரிச்சல் படுறாங்க. பணியாளர் 5 மணி நேரம் 6 மணி நேரம் காத்து கொண்டிருக்காங்க வெட்டுக்காக. எனவே இதை இந்த மாவட்ட நிர்வாகம் கவனமாக கொள்ள வேண்டும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதுதான். அதுதான் எங்களுடைய வருவாய்த்துறை அமைச்சர், முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர், பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர், அருமைத்தன்மை எங்களுடைய கழகத்துடைய அம்மா பேரவை செயலாளர் சொன்னார். கணக்கு கொடுக்குறாங்க, கணக்கு மீறி அது அவரை நாசுக்கால் சொன்ன, நீங்க நாசுக்கா அதை கேட்குறீங்க. அப்ப நாங்க சொல்ல வேண்டியது எடுத்தோன்னா குறை சொல்லிட்டாங்க. இந்த அரசாங்கம் குறை சொல்றாங்க. இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கமே இல்லை. 6 முறை, இது 6வது முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இதுல புதிய அரசாங்கமா? ஏற்கனவே நம்ம முதலமைச்சர், துணை முதலமைச்சராக இருந்திருக்க, பல அமைச்சர் துறையாக இருந்திருக்கவர், எதிர்கட்சி தலைவராக இருந்தார், சிறந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். அவருக்கு எல்லா பணியும் தெரியும். அதனால அடிப்படையில் புதிய அரசுன்றதுலாம் அடிப்படையில் சார், இப்போ தொற்று தீயன பரவி வருதுன்னு சொல்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆட்சி அமைவதற்கு 2 மாசத்துக்கு முன்னாடி சாதாரணமாக வச்சுட்டாங்க. அவங்க நடவடிக்கை காரணமாகத்தான் இப்போ இதை நாங்கள் சமாளிக்க முடியாமல் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படிங்க அவங்க சொல்ற அமைச்சர் சொல்றது? நான் என்னன்னா
2 மாதத்துக்கு முன்னாலே வந்திருக்கணுமே. எத்தனை நாள் கழிச்சு வரும்? 10 நாளில் வரணும், 15 நாளில் வரணும். அது என்ன 2 மாதம் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வருதுன்னா கொரோனா கூட இவங்க மேலே விருப்பப்பட்டு வருதுன்னா ஆட்சியை விரும்பி வருது கொரோனா. கொரோனா வந்து முதல் அலையில வந்து கிராமப்புற பகுதியில் பாதுகாக்கப்பட்டது, ஏழு தொற்றுகள் மட்டும் பரவாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த முறை பார்த்துக்கிட்டீங்கன்னா 2வது அலையில கிராமப்புற பகுதியில் முழுமையாக பாதிக்கப்பட்டது, இறப்பு ஏற்பட்டது. இது அரசு என்ன நடவடிக்கை? அதான் இப்போ நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னோம். அவர் நம்ம தம்பி ஆர்த்தி உதயகுமார் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், கிராமங்கள்ல எல்லாம் இப்போ இந்த கோவிட் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம், அங்கே அவங்க 10 பேர் 20 பேர் தங்குற மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லுங்க. அது விரைவாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்க. ஐயா, சரி போதும். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டின் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ். அட்மிஷன்ஸ்க்கு வெப்சைட்டில் என்கொயரி செய்யவும். உங்களுக்கு முகப்பரு கருப்புள்ளிகள் பிரச்சனை இருக்கா? ஜியோர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க.